श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यथेन्द्रप्रवणं वन्दे रम्मजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीशरघोपवाग्मयं शकस्ससाघोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழிதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினி அவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் நடிகையை எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்திராமானுசமுனிதன் வாய்த்தமிழற்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்தவரும் சீராச் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 9ஆம் பதிகம் 4ஆம் பாசுரம். எனக்கேயாச் செய்ய காலத்து வென்று என் மனக்கே வந்திடை வீடின்று மன்னி தனக்கேயாக எனை கல்லுமீதே எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே. எனக்கே ஆட்சை எக்காலத்தும் என்று என் மனக்கே வந்து இடைவேடு இன்றி மன்னி தனக்கே ஆக எனை கொள்ளும் இதே எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே. அனைத்து காலங்களிலும் எனக்கே அடிமை செய்வாயாக என்று கூறி அத்துடன் நின்று விடாமல் எனது மனதில் வந்து புகுந்து எப்பொழுதும் பிரியாதபடி நிலையாக நின்றான் சர்வேஸ்வரன். மற்றவர்களுக்காக அல்லாமல் எனக்காக அல்லாமல் தனக்கு மட்டுமே நான் உரியவன் என்னும்படி என்னை ஏற்றுக்கொண்டான். இதுவே என் சொரூபத்திற்கு தகுதியாக சர்வேஸ்வரனாகிய கிருஷ்ணனை வேண்டியபடி நிற்பதன் பலனாகும். இந்த திருவாய்மொழியிலே இவர் அறுதியிடும் இலக்கு என்பது என்ன? மலர் மாலை சந்தனம் போன்றவற்றை அவன் எவ்விதம் தனக்காக ஏற்றுக்கொள்ளுகிறானோ அதுபோன்று தனக்காக என்னை அவன் ஏற்க வேண்டும் என்பதே நான் வேண்டுவது என்பதனை இந்த பாசுரத்திலே ஆழ்வார் அருளிச் செய்கிறார். மாலை சந்தனம் போன்ற அசேதனப் பொருள்களுக்கு நிகராக தன்னை ஏற்க வேண்டும் என்று பிரார்த்திப்பது சரியோ என்ற எண்ணம் சிலருக்கு ஏற்படலாம் என்றாலோ என்று சிலர் கேட்க, சுவாமி எம்பார் உபன்யாசிக்கையிலே கூறுவது என்ன? பக்தர், முக்தர், நித்தியர் என்பதான 3 விதமான சேதனங்களை அவர்களின் தன்மைக்கு ஏற்றபடி சர்வேஸ்வரன் அடிமை கொள்கின்றான். ஆக நாமும் இவ்விதமே நம்முடைய சுரூபத்திற்கு ஏற்ற பேற்றினை அடைவோம் என்றதை இங்கு விடையாக அருளிச் செய்தார் என்பார். முக்தரும் நித்தியரும் அகமன்னம் என்று கூறி அவனை மகிழும்படி செய்து அவன் ஆனந்தம் பெற்ற அதே வழி மூலம் அகமன்னாது என்று தாங்களும் ஆனந்தம் அடைவார்கள். சம்சாரத்தில் கட்டுப்பட்ட பக்தர் சர்வேஸ்வரனால் ஏவப்பட்டு சொர்க்கம் அல்லது நரகம் அடைகிறார்கள் என்பதற்கேற்ப தாங்கள் ஆனந்தம் அடையாமல் அவனுடைய லீலைகளுக்கு இலக்காக இருந்தபடி அவனை ஆனந்தம் அடையும்படி செய்கிறார்கள். இவ்விதம் சம்சாரத்தில் உள்ள பக்தர் தங்களுக்கு ஆனந்தம் கிட்ட வல்லவை என்றால் பகவானை அண்ட வேண்டுமென்றோ? சர்வேஸ்வரனால் சுருக்கம் அற்ற ஞானம் பெற்றவர் என்றால் தனக்கேயாக என்னை கொள்ளும் இதே என்று அவனை ஏன் பிரார்த்திக்க வேண்டும்? சர்வேஸ்வரன் தனது உள்ளத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறானோ அதன்படி நடக்கட்டும் என்று இருக்கலாமல்லவோ என்று சிலர் கேட்க, அதற்கு ஆழ்வார் அடையப்போகும் பேற்றில் உள்ள ருசி இவ்விதம் பிரார்த்திக்கச் செய்கிறது என்றார். இந்த திருவாய்மொழிக்கு உயிர் போன்ற பாசுரமாக இந்த பாசுரம் உள்ளதால் இதில் கூறப்பட்ட ஆழ்பொருளை அருளிச் செய்கின்றார் ஆழ்வார். இந்த பாசுரம்
உயிர் போன்றதாகியால் சாரத்திலும் சாரமாக உள்ளது. உபனிஷத்திலே கூறப்பட்ட இரகசியமான பொருள் இங்கு உள்ளது. துவயத்தின் பொருள் இப்பாசுரத்தில் உள்ளது. சர்வேஸ்வரனிடமிருந்து விரும்பி பெறுவதும் ஆத்மாவிற்கு இலக்காக இயல்பாக ஏற்றதும் ஆகிய சர்வேஸ்வரனுக்கு மட்டுமே அடிமை செய்தல் என்னும் நிலைமை அவனிடம் விரும்புகிறார். என் பொருட்டு இதனை செய் என்று கூறுவதற்கேற்ப இதனை செய்வாயாக என்று நியமித்து அடிமை கொள்ள வேண்டும். இவ்விதம் உரைத்த பின்னர் என்னை விட்டு அகலாமல் என் மனத்திலே நிலையாக மரம் போன்று எழுந்திருத்தல் வேண்டும் என்கின்றார். மலர் மாலைகள், சந்தனம் போன்றவை சூடிக்கொள்பவன் பூசிக்கொள்பவன் என்பனுக்கு மட்டுமே உள்ளதாக மீதமின்றி இருத்தல் போன்று இவரும் இங்கே விண்ணப்பிக்கின்றார் சர்வேஸ்வரனிடம். அடிமையாக உள்ள ஒருவன் இவ்விதம் விரும்புதல் சரியோ என்று கேட்க, இருவர் சேர்ந்து இன்பமாக உள்ளபோது உண்டாகும் இனிமை இருவருக்கும் பொருந்தும் அல்லவோ. இவ்விதம் எனது மகிழ்வுக்கு நான் மட்டும் இருந்தால் பொருந்தாது என்கின்றார். அவனுக்காக கொள்ள வேண்டும் என்று கூறிய பின்னர் இப்பொழுது எனக்கு என்று கூறுவது ஒரு புருஷார்த்தமாக உணர்த்துவதுதான். சர்வேஸ்வரனிடம் ஆழ்வார் ஒருமுறை அருள் செய்தாலே போதுமானது, அதனையும் யாரும் அறியாதபடி ஒருமுறை செய்தாலே போதும் என்கின்றார். எனது சொரூபத்திற்கு தகுதியாக என்னை கண்ணன் ஏற்றுக்கொண்டான் என்று உறுதிபட ஆழ்வார் இந்த பாசுரத்தில் கூறுகின்றார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காண நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.